Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. சீமானை கைது செய்யும் அளவுக்கு திமுக அரசு போகும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? சீமானை எதுக்காக கைது செய்யும்? இல்ல, பெரியார் சொல்லாததை சொன்னார், வன்முறையை தூண்டும் விதமாக அது இருந்தது, அதனால வழக்கு பதிவு செய்யறோம் அப்படிங்கிறாங்க. திருமணம் என்பது சுருக்கமாக சொல்றோம்னா குடும்பம்ங்கிறது ஒரு சோஷியல் இன்ஸ்டிடியூஷன் சொல்றோம்ல, அப்படி அது ஒரு இன்ஸ்டிடியூஷன் கிடையாது. இது ஜஸ்ட் ஒரு அனுபவிச்சுட்டு போகக்கூடிய ஒரு பர்பஸுக்கானது அப்படிங்கிற மாதிரி தானே அவர் சொல்றான்னு புரிஞ்சுக்கணும். இல்ல, இந்த கருத்தை எப்படி ஒரு ரிஃபார்மரோட கருத்தா இருக்கும்? இப்படியும் பேசிய ரிஃபார்ம்ல இந்த தமிழகம் கண்டு இருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. அவர் அடிப்படையில் சீமான் சொல்லி கொண்டிருப்பது எல்லாமே திராவிட தேசியம் அப்படிங்கிற சித்தாந்தத்துக்கு எதிரான ஒரு போரைத்தான் சீமான் நடத்தி கொண்டு வருகிறார். அதனால ஏற்கனவே இது தொடர்பான விஷயங்களை டச் பண்ணவருங்கிற முறையில் அண்ணாமலை தன்னுடைய கருத்தை சொல்லி இருக்கிறார், அவ்வளவுதான். அதனால இதுக்கு பின்னாலே இவர் தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. நான் என்ன சொல்றேன், இவருக்கு பின்னாலே இவர் தான் இருக்காருன்னா சீமான் மேலே கை வைக்கிறவர்கள் ஏன் பிஜேபியோ ஆர்எஸ்எஸ் தலைவர் மேலே கை வைக்கல? இல்ல, அவங்க சொல்றது இதுக்கு பின்னாடி இருக்கிறதும் அவர்கள் தான் அப்படிங்கிறாங்க. யார் அவர்கள்னா? யாரு? பிராமணர்கள், பாஜக, ஆர்எஸ்எஸ் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. பாஜகனாலே பிராமணர்களா? தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை பிராமணரா? இதுக்கு முன்னாலே இருந்த தலைவர் தமிழிசை பிராமணரா? எல் முருகன் பிராமணரா? வானதி சீனிவாசன் பிராமணரா? எனக்கு நீங்களா ஒரு முத்திரை குத்திக்கிட்டு பிராமணன் சொல்லுவீங்க, எல்லாம் தலையை ஆட்டே போவாங்களா? இன்னைக்கு ரொம்ப முக்கியமான மெசேஜ் என்னன்னா, பெரியாரும் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர் கிடையாது அப்படிங்கிறது தான். பெரியாரும் அதிகமாக விமர்சிக்கப்படுகிறார், பெரியார் அதிகமாக கவனிக்கப்படுகிறார் அப்படிங்கிறது தான். ஸோ இது பெரியார் கருத்தியலுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய வீழ்ச்சி அப்படின்னு பார்க்கணும். இதை தத்துவார்த்த ரீதியாக எதிர்கொள்வதற்கு அவர்கள் தயாராக இருக்க வேண்டும். ஆதர் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் கோலால ஸ்ரீனிவாஸ் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். பெரியார் சம்பந்தமான ஒரு விவாதம் போய்கொண்டிருக்கு. சீமான் அவர்கள் மீது கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட இடங்களில் வழக்கும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சீமான் கைது செய்யப்படுவாரா அப்படிங்கிறது தான் நேற்றிலிருந்து ஒரு விவாதமாகவும் போய்கொண்டிருக்கு. சீமானை கைது செய்யும் அளவுக்கு திமுக அரசு போகும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, சீமான்கிற ஒரு தனிநபர், அவர் கைது செய்யப்பட முடியாதவர் அல்ல. கைது செய்யணும்னு ஒரு அரசு நினைத்தால் கைது செய்ய முடியும், அது ஒரு பெரிய இஷ்யூவே கிடையாது. ஆனால் என்னுடைய கேள்வி அடிப்படையான, சீமானை எதுக்காக கைது செய்யணும்? பெரியார் சொல்லாததை சில விமர்சனத்தை வைக்கிறாரு. இல்ல, பெரியார் சொல்லாததை சொன்னார், வன்முறையை தூண்டும் விதமாக அது இருந்தது, அதனால வழக்கு பதிவு செய்யறோம் அப்படிங்கிறாங்க. அவர் சீமான் என்ன சொல்றாருன்னா, நீங்க பெரியாருடைய புத்தகங்கள் அத்தனை நாட்டுடைமை ஆக்குங்கள், நான் நிரூபித்து காட்டுறேன் அப்படிங்கிறாரு. இப்போது பல்வேறு அறிஞர்கள், பல்வேறு எழுத்தாளர்கள் இவங்களுடைய புத்தகங்களை நாட்டுடைமை ஆக்குறீங்க, என்ன காரணத்துக்காக? அந்த எழுத்தாளர்கள் மற்றும் அறிஞர்களுடைய புத்தகம் எல்லா மக்களுக்கும் எல்லா பதிப்பகத்தாலும் கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒன்ஸ் நீங்கள் நாட்டுடைமை அப்படின்னு ஆக்கிட்டீங்கன்னா அந்த எழுத்தாளருடைய படைப்புகளை நீங்கள் பதிப்பு செய்கிறதுக்கு காப்பிரைட் பெற வேண்டிய அவசியம் கிடையாது. எந்த பப்ளிஷர் வேணாலும் பப்ளிஷ் பண்ண முடியும். அப்போ பரவலாக அது மக்களுக்கு கிடைக்கும். இன்றைக்கி பெரியாருடைய எழுத்துகள் யாரால் பதிப்பிக்கப்பட்டு வருகிறது? ஸோ ஒரு அமைப்புக்கு இல்லாட்டி ஒரு சில நபர்கள், அவர்களுக்கு மட்டுமே உரித்தான ஒரு விஷயமா இருக்கு இல்லையா? அதை நீங்கள் பரவலாக்குங்க, தேச உடைமையாக்குங்க. ஏன்னா அவர் தேசம் முழுக்க அத்தனை பேருக்கு சொந்தமான தலைவர் தானே. ஸோ அவருடைய எழுத்துகளும் சொந்தம் தான், அதை ஆக்குங்க. தன்னை போல் அத்தனை படைப்பும் வெளியில் வரும், அப்போ நான் காட்டுறேன் அப்படின்னு அவர் சொல்லுகிறார். இன்னொன்று, கடவுளையே விமர்சிக்கிறார்கள் சில இயக்கத்தினர், சில தனிநபர்கள் எல்லாம். கடவுளையே விமர்சிக்கிறப்போ பெரியார் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவராக இருக்க முடியுமா? ஒரு ஜனநாயக நாட்டில் சூரியனுக்கு கீழ் எதுவுமே விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டது கிடையாது. இல்லை, அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் விமர்சனம் வைங்க, ஆனால் சொல்லாததை எப்படி சொன்னதா சொல்ல முடியும்? அந்த மாதிரி தாயோடு அக்காவோடு புணரணும்னு பெரியார் சொல்லலையே அப்படிங்கிறாங்க அவங்க. அங்கே அவர் சொன்னாரா இல்லையாங்கிறது ரெண்டாவது விஷயங்க. நான் ஆதாரம் தருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டார்ல, அவர் ஆதாரம் தருகிறேன்னு சொல்லிட்டார். அவர் மேலே நீங்கள் வழக்கு பதிவு செய்யுங்க, கோர்ட்டு கேஸுன்னு ஆகட்டும், என்ன வேணாலும் போகட்டும். ஆனால்
இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, அவர் அடிப்படையில் சீமான் சொல்லி கொண்டிருப்பது எல்லாமே திராவிட தேசியம் அப்படிங்கிற சித்தாந்தத்துக்கு எதிரான ஒரு ஒரு போரைத்தான் சீமான் நடத்தி கொண்டு வருகிறார். இந்த திராவிட தேசியங்கிறதான் தொடர்ந்து பெரியார் 1925 வலியுறுத்திட்டு வர்றார். அதைத்தான் அவர் எதிர்க்கிறார். இல்லை திராவிட தேசியம் சரியா தப்பா அப்படிங்கிறது சீமானுடைய வாதம் இல்லை. திராவிட தேசியம் என்கிற ஒன்றே கிடையாது அப்படிங்கிறத சீமானுடைய நிலைப்பாடு. ரைட்டா? இல்லவே இல்லாத ஒரு ஒரு தேசியத்தை, ஒரு சித்தாந்தத்தை இருப்பதாக சொல்லி 1 நூற்றாண்டு காலத்துக்கு மேலாக தமிழர்களுடைய மூளையில் திணித்து வந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத அவர் சாரமாக வைக்கக்கூடிய விஷயம். ரைட்டா? இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, முன்னால் மணியரசனோட சுபவி அவர்கள் மோதினது போல சீமானோட பெரியாரியல் அறிஞர்கள், பெரியாருடைய கருத்தியல் அறிஞர்கள் நேருக்கு நேர் வாதம் செய்யட்டுமே. ஏன் விவாதத்தை தவிர்க்கிறாங்க? சார், சீமான் இந்த மாதிரியான விஷயத்தை எங்கே சொன்னார்? ப்ரெஸ் மீட்டில் வச்சு சொல்கிறாரு. ஒரு பேச்சாக சொல்லுகிறார், வாய்மொழியாக முன்வைக்கிறார், ஸோ கருத்தாக முன்வைக்கிறாரு. அப்படிங்கிறப்போ அதை எதிர்த்து ஒரு பெரிய போராட்டம் அந்த மாதிரிலாம் எதுக்கு அதை அரசியல் போராட்டமாக கொண்டு போகணும்? ஏன் அவரோட வாதம் செய்து பாருங்கள், உட்காந்து விவாதிக்கலாம்லங்க. விவாதம்ங்கிறது ஒரு முக்கியமான திறப்பு இல்லையா? ஜனநாயக நாட்டில் அனுமதிக்கப்பட்டிருக்க ஒரு அருமையான விஷயம். அவர் அதாவது பெரியாருக்கு எதிராக, திராவிட தேசியத்துக்கு எதிராக சீமான் செய்து கொண்டிருப்ப அத்தனை கருத்தியல் போருங்க. அடிப்படையில் அவர் தன் இயக்கத்தின் மூலம் அரசியல் நடவடிக்கைகள் மூலமாக அதை அவர் வெளிப்படுத்தினதே கிடையாது. அதாவது ஒரு இடத்துல மனித சங்கிலி போராட்டம், இந்த போராட்டம், அதன் மூலமாக பெரியாருக்கு எதிராக அவர் வெளிப்படுத்தினதே இல்லை. கருத்துக்களை கூறுவதன் மூலம் பெரியார் எதிர்ப்பு அப்படிங்கிற நிலைப்பாட்டை அவர் வலியுறுத்திட்டு வந்திருக்காரு. நீங்கள் அவரோட விவாதிங்கிறேன். நேரடியாக எல்லோரும் பார்க்க ஒரு பப்ளிக்காக பெரியார் குறித்து அங்கே இருக்கக்கூடிய பெரியாரியல் அறிஞர்களும், அதே நேரத்தில் தமிழ் தேசிய பேசி கொண்டு இருக்கிற சீமானும், அப்புறம் சீமானுக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய இல்லாட்டி சீமானை போல நிலைப்பாடு கொண்ட தமிழ் தேசியவாதிகளும் மோதி பார்க்கட்டும். அது கூடுதல் விஷயங்களை தமிழர்களுக்கு தருமே. எதுக்கு இதுக்கு உடனே கைது நடவடிக்கை அப்படின்னு? அப்படின்னா இதன் மூலமாக என்ன மெசேஜ்னா, பெரியாரை பற்றி யார் பேசினாலும் சரி கை வைப்போம் அப்படிங்கிற மாதிரி. இது ஒரு மிரட்டல் டோன் கிடச்சிருது இல்லை? மிரட்டல் டோன் கிடச்சிருது இல்லை? இல்லை, இப்போ இந்த கருத்தியல் ரீதியாக அவர் சொல்கிறது அப்படிங்கிறது ஒரு பக்கம். ஆனால் அவரை நோக்கி வர விமர்சனங்கள் எப்படி இருக்குன்னா, இப்போ நீங்களே சொன்னீங்க, அவர் திராவிடத்திற்கு எதிரான ஒரு கருத்தியல் போரை தான் சீமான் முன்னெடுத்து போகிறார் அப்படின்ட்டு. அவரை விமர்சிக்கக்கூடியவர்கள், குறிப்பாக சுபவீர பாண்டியன்லேருந்து இந்த தமிழ் திராவிடத்துக்கு ஆதரவாக பேசக்கூடியவர்கள், அவங்கெல்லாம் சொல்கிறது இந்த போரை அவர் முன்னெடுக்க காரணமே பாஜக தான். பாஜக ஆர்எஸ்எஸ் பின்னணியில் இருந்து தான் சீமான் இந்த போரை முன்னெடுக்கிறார். ஏன்னா ஆர்எஸ்எஸ் பாஜகவுக்கு நேரடி எதிரி பெரியார். ஸோ அவங்களால் நேரடியாக எதிர்த்து வீழ்த்த முடியாத ஒருவரை சீமானை வைத்து வீழ்த்த, சீமானை வைத்து தமிழ் தேசியத்தை வைத்து வீழ்த்த பாஜக ஆர்எஸ்எஸ் திட்டம் எடுக்கிறது அப்படின்னு அவங்க விமர்சனம் வைக்கிறாங்க. ஸோ அப்படின்னா சீமானுக்கு பின்னால் பிஜேபி தானே இருக்குது, ஆர்எஸ்எஸ் தானே இருக்குது. அப்படின்னா இப்படி அவர் பேசினதுக்கு நீங்கள் நேரடியாக ஆர்எஸ்எஸ் இல்லாட்டி பிஜேபி தலைவர்கள் மேலே நடவடிக்கை எடுக்க வேண்டியது தானே? உங்களுக்கு தான் தெரிஞ்சு போச்சுல யாருன்னு. ஏன் சீமான் மேல கை வைக்கிறீங்க? இந்த விவகாரத்துல கூட இப்போ அண்ணாமலை அவர்கள் பேசும்போது கூட என்ன சொல்றாரு, அவர்கிட்ட எல்லாம் என்கிட்ட ஆதாரம் இருக்குன்னு சொல்றாரு பாருங்க அப்படின்னு சொல்றாரு. என்கிட்ட ஆதாரம் இருக்கு. ஆதாரம் இருக்குன்னு ஏற்கனவே பெரியார் தொடர்பாக, அதே போல கலைஞர் தொடர்பாக அவங்க பேசினது, அப்புறம் டிஎம்கே பற்றி பெரியார் பேசியது, இதெல்லாம் பற்றி ஏற்கனவே அண்ணாமலை நிறைய பேசியிருக்கிறாரு. அவர் ஆதாரத்தோடு பேசியிருக்கிறார். அந்த புத்தகத்துடைய பக்க எண்ணு இதெல்லாம் கூட அவர் கொடுத்துருக்கிறார். அதனால ஏற்கனவே இது தொடர்பான விஷயங்களை டச் பண்ணவர்கிற முறையில் அண்ணாமலை தன்னுடைய கருத்தை சொல்லி இருக்கிறார். அவ்வளவுதான். அதனால இதுக்கு பின்னாலே இவர் தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. நான் என்ன சொல்றேன், இவருக்கு பின்னாலே இவர் தான் இருக்காருன்னா சீமான் மேல கை வைக்கிறவர்கள் ஏன் பிஜேபியோ ஆர்எஸ்எஸ் தலைவர் மேல கை வைக்கல? ஏன் பம்மனும்? இவ்வளவு துல்லியமா உங்களுக்கு தெரியல. ரெண்டாவதுங்க, யாருக்கு பின்னால யார் இருந்தா என்னங்க? அடிப்படையில் இந்த மாதிரி பெரியார் பேசினாரா இல்லையாங்கிறதா விவகாரம். ரொம்ப முக்கியமான விஷயம், இதில் ரொம்ப அவதானிக்கக்கூடிய ஒரு விஷயம். பெரியார் தன் வாழ்க்கை நெடுகிலும் பிராமணர்களை கடுமையாக விமர்சித்து வந்தார். இன்றைக்கு பிராமணர் அல்லாதவர்கள் பெரியாரை விமர்சிக்கிறார்கள். இதுக்கு என்ன காரணம்னு பெரியாரிஸ்டுகள் யோசிக்க வேண்டாமா? இதுதானுங்க சாரம்.
அதை விட்டுட்டு இது சீமான் சென்ட்ரிக்காகவே யோசிச்சுட்டு இருக்கீங்க சார். ஒரு காலத்தில் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் 15 வருஷத்துக்கு முன்னால் பெரியாரை பற்றி விமர்சனம் இருந்தால் கூட மனசில் இருக்க சொல்கிறதுக்கு பயப்படுவாங்க. இன்னைக்கு அது விவாத பொருளாகுது இல்லை. பெரியாரிஸ்டுகளே பெரியார் தொடர்பாக இந்த விஷயம்லாம் வெளியில் தெரிய வேண்டாம், அது அப்படியே மறைவாகவே இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் இன்னைக்கு வெளியில் வருதே. அந்த காலத்தில் பெரியார் எழுதியது விடுதலையில் இத்தனாம் தேதி எழுதியது அப்படின்னு சொல்லிட்டு அது சம்பந்தப்பட்டது ஏதோ சமூக ஊடகங்களில் சுற்றுக்கு வருது. இப்படி ஒவ்வொன்றா வருதே. நீங்கள் பெரியாரால தான் ஓபிசிக்கு மற்ற எல்லாருக்கும் இடஒதுக்கீடு கிடைச்சது அப்படின்னு சொல்கிறப்போ அதை மறுக்கிறவர்களும் அதே இடஒதுக்கீட்டின் பயனை பெற்ற அதே ஜாதியை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்களே, அது ஏன்? சீமான் பார்ப்பனரா? ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டி தொடர்ந்து அடிச்சுட்டு இருந்தாங்க இல்லையா? இன்னைக்கு அந்த ஜாதியை சாராதவர்கள் தான் பெரும்பாலும் பெரியாரை எதிர்க்கிறார்கள். என்ன காரணம்? இதைத்தானே பெரியார் கருத்தியல்வாதிகள் கருத்தியல் நிபுணர்கள் யோசிக்கணும். இல்ல அவங்க சொல்றது இதுக்கு பின்னணியில் இருக்கிறதும் அவர்கள் தான் அப்படிங்கிறாங்க. யார் அவர்கள்னா யாரு? பிராமணர்கள், பாஜக, ஆர்எஸ்எஸ் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இதுல பாஜகனாலே பிராமணர்களா? அவங்க ஆர்எஸ்எஸ்னா பிராமணர்களா? தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை பிராமணரா? இதுக்கு முன்னாலே இருந்த தலைவர் தமிழிசை பிராமணரா? எல் முருகன் பிராமணரா? வானதி சீனிவாசன் பிராமணரா? எனக்கு நீங்களா ஒரு முத்திரை குத்திக்கிட்டு பிராமணர் பிராமணன் சொல்லுவீங்க, எல்லாம் தலையை ஆட்டே போவாங்களா? ஏன் மோடி பிராமணரா? அமித்ஷா பிராமணரா? யாருங்க பிராமணர்? மோடி பிராமணரா நான் கேட்குறேன். அமித்ஷா பிராமணராங்க? யோகி ஆதித்யநாத் பிராமணர் கிடையாதுங்க. அதாவது இவங்களா இதுதான் இவர்களுடைய கருத்தியல். இதுதான் இல்லாத ஒன்றை சொல்றதுன்னு பேர். பெரிய சீமானை சொல்றாங்கல்ல, உண்மையில் இவர்கள் தான் இல்லாத ஒன்றை சொல்லுகிறார்கள். சீமான் சொன்னதுக்கு எங்க ஆதாரம் காட்டுறாங்கல்ல, இதுக்கு பின்னால பிஜேபி ஆர்எஸ்எஸ் தான் இருக்குங்கிறதுக்கு ஆதாரம் காட்டுங்க. சீமானுக்கு எந்த ஆர்எஸ்எஸ் தலைவர் லெட்டர் எழுதினாரா? ஏதாவது ஃபோனில் பேசினாங்களா? நீங்கள் டேப் பண்ணியிருக்கீங்களா? ஏதோ ஆடியோ வீடியோ நகல்லாம் உண்டா? என்ன சார் ஆதாரம்? நீங்கள் கேட்குறீங்களா ஆதாரம்? நான் கேட்குறேன். சீமானுக்கு பின்னால் யார் இருக்கா, முன்னால் யார் இருக்கா, சைடில் யார் இருக்காங்கலாம் நிறைய சொல்கிறீங்களா? ஆதாரம் கொடுங்க, ஆதாரம் கொடுங்க சார். ஆதாரம் கொடுக்க வேண்டியது தானே. ஆதாரம் கேட்கிறவர்கள் அவர்களும் ஆதாரம் தர வேண்டும் அவங்க சொல்கிற குற்றச்சாட்டுக்கு. இன்னைக்கு ரொம்ப முக்கியமான மெசேஜ் என்னன்னா, பெரியாரும் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர் கிடையாது அப்படிங்கிறது தான். பெரியாரும் அதிகமாக விமர்சிக்கப்படுகிறார், பெரியார் அதிகமாக கவனிக்கப்படுகிறார் அப்படிங்கிறது தான். முன்னால் அவர் ஒரு பெரிய ஐக்கானா, அதாவது பெரியாரை நம்பியவர்கள் மத்தியில் அவர் ஒரு கடவுள் போல இருந்தார், கடவுள் மறுப்பாளராக இருந்தார். இன்னைக்கு அந்த ஸ்டேட்டஸ் போயிட்டு இருக்கு. ஸோ இது பெரியார் கருத்தியலுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய வீழ்ச்சி அப்படின்னு பார்க்கணும். இதை தத்துவார்த்த ரீதியாக எதிர்கொள்வதற்கு அவர்கள் தயாராக இருக்க வேண்டும். அதற்கு வெளிப்படையான விவாதத்துக்கு அவர்கள் முன்வர வேண்டும். சீமான் அவ்வாறு சொல்லுகிறார் என்றால் சீமானோடு அவர்கள் விவாதிக்கட்டும், பலரும் பார்க்க விவாதிக்கட்டும். ஏன் சீமானோடு விவாதிக்க பயப்படணும்? ஏன் ஓடணும்? விவாதத்துக்கான முன் நிபந்தனையாக ஒன்று வைங்க. சீமான் அவர்களே, நீங்கள் வைக்கிற ஒவ்வொரு கருத்துக்கும் ஆதாரங்களோடு அந்த மன்றத்துக்கு வர வேண்டும் சொல்லுங்கள். அவர் வராரா இல்லையான்னு பார்ப்போம். நீங்களும் பேசுங்க. அங்கே எக்ஸ்போஸ் ஆயிரும்ல யார் உண்மை எது இதுன்னு. ஒரு ஓப்பன் டிபேட்டுக்கு தயாராக இருக்க வேண்டியது தானே. அதையே தவிர்க்கிறாங்க. இதை ஒரு காரணமாக வச்சு தமிழகம் ஒரு கருத்தியலான விவாதத்தை, ஓப்பன் டிபேட்டை கண்ணால் பார்க்கட்டுமே. இதுக்கு முன்னால் மணியரசருக்கும் சுபவிக்கு இடையில எத்தனை காலத்துக்கு முன்னால் நடந்தது, அதுக்கப்புறம் ஒன்று நடக்கட்டுமே. இந்த விவாதத்தில் கடைசி கேள்வியாக வைக்கிறேன். இது என்னன்னா, பொதுவான தளத்திலிருந்து பார்க்கும்போது குறிப்பாக பெரியார் இப்படி பேசினாரா அப்படிங்கிற விவாதம் எழுந்தப்பவே பெரியார் என்னென்னலாம் பேசினார் அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் சமூக வலைதளத்தில் ஒரு தரப்புலேருந்து எல்லாருமே போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க.
Yes. குறிப்பாக வந்து துரைமுருகன் பேசின வீடியோ, துரைமுருகன் வந்து என் ஜாதி என்னன்னு பெரியார் கேட்டார் அப்படின்னு சொன்னது. வாசுகி அவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சியோட தலைவர், அவங்களும் என்னோட ஜாதி என்னன்னு பெரியார் கேட்டார் அப்படின்ட்டு அவங்க சொன்ன வீடியோ ஒன்று போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பெண்கள் தொடர்பாக அது வீரமணி அவர்கள் பேசும்போது என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு அவர் சொன்னது. இந்த மாதிரியான கருத்துக்கள்லாம் பெரியார் போன்ற இப்போ சமூக ஒரு சோஷியல் ரிஃபார்மர் அப்படின்ற ஒரு கட்டமைப்போடு சொல்லக்கூடிய பெரியார் ஏன் இந்த மாதிரி ஒரு கருத்தோடு அவர் இருந்தார் அப்படிங்கிற ஒரு கேள்வியவே எழுப்பியிருக்காரு. இல்லை, ஏன் இந்த மாதிரி இருந்தார் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம ஒரு யூகமாகத்தான் பதிலை சொல்ல முடியும். பெரியார் இருந்த காலத்திலே இந்த கேள்வியை எழுந்திருந்தால் அவர்கிட்டயே கேட்டிருக்கலாம், ஏங்க நீங்கள் இப்படி இருக்கீங்கன்னா. அவர் இல்லை, ரைட்டா, யூகமாகத்தான் வைக்க முடியும். பெரியார் வந்து இங்கே இருக்கிற காலங்காலமாக இருந்து வந்த சமயத்தை எதிர்த்தார், காலங்காலமாக இருந்து வந்த பல்வேறு நடைமுறைகளை எதிர்த்தார். அப்படி நடைமுறைகளை தடாலடியாக எதிர்க்கிற போக்கில் ஏற்கனவே இருக்கக்கூடிய பல்வேறு சிஸ்டத்தை உடைக்கிறார். அப்போது இதையும் சேர்த்து அவர் எதிர்த்தார் அப்படின்னு தான் நம்ம கொள்ள வேண்டியிருக்கு. இப்போ இதில் கீவிரமணி ரொம்ப நாசுக்காக என்ஜாய்மெண்ட்டுக்கு மட்டும் அப்படிங்கிறார். இதே கொஞ்சம் ஹார்ஷாக சொல்கிறதா, நீங்கள் வந்து காம இச்சைக்கு மட்டும் 2 பேரும் சேர்ந்துக்கலாம். திருமணம் என்பது ஒருவருக்கொருவர் பாலுறவு ரீதியாக தங்களுடைய இச்சைகளை தனித்துக் கொள்வது காம இச்சைக்கானது. மற்றபடி பிள்ளைகள் பெற்றுக்கொள்வதோ சந்ததியை விருத்தி செய்கிறதுக்கோ அடுத்த அந்த சமூக கட்டமைப்பை இன்னும் வலுப்படுத்துவதோ, சுருக்கமாக சொல்கிறோன்னா குடும்பம்ங்கிறது சோஷியல் இன்ஸ்டிடியூஷன் சொல்கிறோம்ல, அப்படி அது ஒரு இன்ஸ்டிடியூஷன் கிடையாது. இது ஜஸ்ட் ஒரு அனுபவிச்சுட்டு போகக்கூடிய ஒரு பர்பஸுக்கானது அப்படிங்கிற மாதிரி தானே அவர் சொல்கிறான்னு புரிஞ்சுக்கணும். இல்லை, இந்த கருத்து எப்படி ஒரு ரிஃபார்மரோட கருத்தாக இருக்கும்? இல்லை, ரிஃபார்மர்னால் இப்படி பேசக்கூடாதுன்னு உங்களுக்கு யார் சொன்னது? இப்படியும் பேசிய ரிஃபார்ம்னா இந்த தமிழகம் கண்டு இருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. இல்லை, ரிஃபார்மர்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒழுங்கற்ற விஷயத்தை ஒழுங்குபடுத்தினார், ஒரு கருத்து மூலியமா ஒழுங்குபடுத்தினார். ராஜா ராம்மோகன் ராய் இருக்காரு, சதிக்கு எதிராக அவர் ஒரு ஒழுங்கற்ற விஷயத்தை ஒழுங்கு. இது வந்து நம்ம பார்வையில் இருக்கிற பிரச்சனை தானே. அவர் வந்து பெரியார் வந்து ஒழுங்குபடுத்துறதே இதுதான் அவர் நினைச்சிருக்கலாம். இப்போ வந்து ஒருத்தனுக்கு ஒருத்தி அப்படிங்கிறதே மதம் சார்ந்த ஒரு விஷயமா பார்க்கலாம். எதுக்கு அப்படி இருக்கணும்னு கேட்கலாம். கல்யாணங்கிறது வம்ச விருத்திக்காக, அடுத்தடுத்து இந்த சொசைட்டியை தலைக்க செய்வதற்காக அப்படிங்கிற ஒரு ட்ரெடிஷ்னல் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்கலாம். எதுக்காக சந்ததின்னு கேட்கலாம். எதுக்காக வம்ச விருத்தி? நானும் நீங்கள் இருக்க 2 பேரும் சேர்ந்து என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே வாழ்நாள் முழுக்க இருந்துட்டு அப்படியே போயிடலாம் அப்படின்னு அவர் சொல்லலாம். அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அந்த மாதிரி இருந்திருக்கலாம். ஆனால் என்ன ஒரு விஷயம்னா, பெரியாரை கொண்டாடுகிற இந்த சமூகம் அவர் சொன்ன இந்த கருத்து நிலையை இன்னைக்கு வரைக்கும் ஏற்றுக்கொள்ளலை, மறுத்து இருக்கு. இவர் சொல்லுவது போல இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருப்பது கூட சமூகத்தின் பார்வையில் ஒரு அபத்தமான வாழ்க்கையாக பார்க்கப்படுகிறது. இன்னைக்கு வந்து சொல்றாங்க இல்லையா, இந்த லிவ் டுகெதர் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, இந்த லிவ் டுகெதரோட இருக்கிறவங்க வெளியில இதை வெளிப்படையாக சொல்ல முடியாது. பெரியாரை கொண்டாடுகிற சமூகம் அவருடைய இந்த கருத்தாக்கத்தை ஏன் நிராகரித்தது அப்படிங்கிறத பெரியாரிஸ்ட் யோசிக்கணும். ஸோ பெரியார் சொன்ன பல்வேறு விஷயங்களும் அவர் வாழ்ந்த காலத்திலே நிராகரிக்கப்பட்டு இருக்கின்றன. அவருடைய நாத்திகம் நிராகரிக்கப்பட்டது. இப்போ விஜய் வந்து அவருடைய மாநாட்டில் பேசுகிறப்போ பெரியாருடைய கொள்கைகளில் நாத்திகத்தை நாங்கள் ஏற்றுக்கல சொன்னாரா இல்லையா? ஏன் அதையும் ஏற்றுக்க வேண்டியது தானே? ஸோ ஏற்கனவே டோட்டலாக நீங்கள் பெரியார்னா என்ன சொல்லுவீங்களோ அதில் பல பகுதிகள் இந்த சமூகத்தால் நிராகரிக்கப்பட்டு இருக்கின்றன. மீதி இருக்கிறது தான் கொஞ்சம் நெஞ்சம் சர்வே ஆகிட்டு இருக்கு. அந்த கொஞ்ச நெஞ்சத்துக்கும் சீமான் வெடி வைத்து கொண்டு இருக்கிறார். அதான் விஷயம். இப்போ அவரு தகர்த்துட்டாருன்னா எதுவும் இல்லாமல் போகும். அதனால தான் பெரியாரிஸ்டுகளுக்கு பயம் வருகிறது. ஒரு ஆக்கப்பூர்வமான விவாதத்தை தவிர்த்து விட்டு அவர்களுக்கு ஆதரவான ஒரு அரசு இருக்கு அப்படிங்கிற காரணத்துக்காக சட்டம் ஒழுங்கு காவல்துறை இப்படின்னு பயமுறுத்திட்டு இருக்காங்க. நான் திரும்ப வேண்டுகோள் விடுக்கிறேன், சீமானோடு அமர்ந்து விவாதிக்க வேண்டும். நன்றி சார், பல கேள்விகள். தேங்க்யூ சார். நன்றி.